அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1129வது நிகழ்ச்சி. ஜனவரி 16 விண்வெளியில சில சம்பவங்கள் நடந்தது, சில நிகழ்ச்சிகள் நடந்தது. ஒரே நாள்ல பல நாடுகள்ல நிகழ்ச்சிகள் நடந்தது. அதை பத்தி பேசலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியை நான் திட்டமிட்டேன். யாருக்குன்னா தெரியுமா ஜனவரி 16 என்னென்ன நடந்ததுன்னு? யாருன்னா நியூஸ் படிச்சீங்களா? மைக் ஆன் பண்ணி. 2025 சார்? ஆமா, இந்த ஜனவரி 16. சொல்லுங்க. ஜனவரி 25ஆம் தேதி தான் எல்லா 7 கோள்கள் எல்லாம் ஒரே லைன்ல வரப்போகுதுன்னு சொல்றாங்க. 25. ஓகே, அது ஆல்ரெடி காட்சி நான் கேமரா ஷூட் பண்ண ஒரு 3 கிரகம் ஷூட் பண்ணிருக்கிறேன். ஜனவரி 25 தான் சார் அது வரப்போகுது. அது வந்துட்டு இருக்குது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா ஜனவரி 16 வரலையே, இப்பதான் நாளைக்கு தான் வரப்போகுது. இப்ப நீங்க வானத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பக்கம் இது தெரியுது, வீனஸ் இருக்கு, ஒரு பக்கம் ஜூபிட்டர் இருக்கு, ஒரு பக்கம் செவ்வாய் மாஸ் இருக்கு. மூணும் தெரியுது கிளியரா. ஜூபிட்டருக்கு மேல சேட்டன் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் சார் இருக்கு, ஒரே ஒரு ஸ்டார் தான் தெரியுது. நீங்க பாக்கலாம். 5 கிரகம் வெறும் கண்ணால பாக்கலாம் சொல்றாங்க, டெலிஸ்கோப் இல்ல. நான் வீடியோ எடுத்துக்க அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. வேற யாருக்காச்சும் ஜனவரி 16 காணும் பொங்கல் அன்னைக்கு முக்கியமா நம்ம வசந்தி மேடம் இருக்கிற இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏதோ ஒரு சீன் ஒன்று காட்டினாங்க ஸ்கைல, வானத்துல ஏதோ ஒரு லைட் மாதிரி. என்ன ஆமா, லைட் காமிச்சாங்க. டெக்சாஸ்ல ஒரு சேட்டலைட் ஸ்பேஸ் எக்ஸோட சேட்டலைட் எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, ஸ்பேஸ் எக்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இலான் மஸ்க் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இலான் மஸ்க். ஆமா, அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆயி அதுதான் நடந்தது. ஆமா, ஜனவரி 16ஆம் தேதி மொத்தம் 4 ஸ்பேஸ் ஈவென்ட்ஸ் நடந்திருக்கு. அந்த 4 ஸ்பேஸ் ஈவென்ட்ஸ்ல ஒண்ணு ஸ்பேஸ் எக்ஸ். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஒரு பிரைவேட் ராக்கெட்ல அவங்க ஸ்பேஸ் இது பண்றாங்க. நிறைய ராக்கெட்ஸ் விட்டுட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். ஸ்பேஸ் வாக்லாம் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு புதிய அதாவது ஸ்டார்ஷிப் அப்படின்ற ஒரு ராக்கெட் தயார். இந்த ஸ்டார்ஷிப்ன்ற ராக்கெட் என்னன்னா, என்ன பிளான் அப்படின்னா, ஸ்டார்ஷிப்போட பிளான் வருங்காலத்துல ஒரு இங்க இருந்து ஒரு ராக்கெட் போச்சுன்னா நிலவுக்கோ மார்ஸுக்கோ வேற எங்கன்னா போனோம்னா ஒரு 100 பேரை ஏத்தின்னு போலாம். அந்த ராக்கெட்ல 100 பேரை ஏத்திங்கன்னா அங்க போயிட்டு வரலான்ற அளவுக்கு அந்த டிசைன் இது டிசைன் பண்ணிருக்கு இந்த ராக்கெட். இந்த ராக்கெட் டெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்டார்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த ராக்கெட் நம்ம அப்போலோ மிஷன் நடந்தது இல்லையா, மூணுக்கு போறதுக்கு ஒரு மிஷன் நடந்தது. 69ல மூன் போய் லேண்ட் பண்ணாங்க இல்லையா. அந்த மிஷினோட அந்த ராக்கெட்டோட பவர் பாத்தீங்கன்னா 7 பில்லியன் பவுண்ட்ஸ் தானா அதோட புஷிங் பவர். பட் இவர் பண்ணி இருக்கிறது 17 மில்லியன் புஷிங் பவர், கொஞ்சம் அதிகமா பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு இது இதை செக் பண்ணிட்டு வராங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த லான்ச் போய் என்ன பண்ணும், நமக்கு நார்மலா ராக்கெட் வருத பார்ப்போம். ராக்கெட் என்ன போகும், மேல போகும். மேல போன பிறகு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது தனித்தனியா பிரியும். 3 பார்ட்டா இருக்கும். அந்த ராக்கெட் பார்த்தோம்னா 3 பார்ட்டா இருக்கும். ஒரு பார்ட் எரிஞ்சு போகும், ஒரு இன்ஜின் போகும், எரிஞ்சு போகும். அடுத்த பார்ட்ல நம்ம சேட்டலைட் வச்சிருப்பாங்க. ஆர்பிட்ல போய் சேட்டலைட்ல லான்ச் பண்ணிட்டு அது பிரிஞ்சிடும். அங்க லான்ச் பண்ணிட்டு அது டெஸ்ட்ராய் ஆகி வெளியில போயிடும். பட் இவர் எலன் மஸ்க் என்ன பண்ணாருன்னா, அதை ரீயூஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணாரு. போய் இது பண்ணாத, அதை கொண்டு மறுபடியும் இறக்கி இங்க கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்ணாரு. அதை எடுத்துட்டு வர பூமிக்கு வரும்போது அந்த ராக்கெட் கரெக்டா அந்த கிளிப்பிங், அந்த லான்ச் பேட் இருக்குல்ல, அந்த லான்ச் பேட்ல ஆர்ம்ஸ் இருக்கும். அந்த ஆர்ம்ஸ்குள்ள நிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி லான்ச் பண்ணாரு. இது வரைக்கும் 7 டெஸ்ட் பண்ணிருக்காங்க. நிறைய ராக்கெட்ஸ் வச்சிருக்காங்க.
இந்த ஸ்டார்ஷிப் மட்டும் பர்டிகுலரா வந்து பெரிய ராக்கெட்டு. கிட்டத்தட்ட ஒரு முதல்ல அவங்க செஞ்சது வந்து 79 மீட்டர். இப்போ லேட்டஸ்ட் ஒன்று வந்து இதை விட அதிகமான மீட்டர் டிஸ்டன்ஸ் லென்த். அது அவ்வளவு பெரிய ராக்கெட்டு. இதுல 28 இன்ஜின்ஸ் இருக்கு. இந்த 28 இன்ஜினும் வந்து அவ்வளவு தூரம் பவர்ஃபுல்லா எரியுது. இதுல இந்த இன்ஜினை யூஸ் பண்ணி தான் இப்ப பண்ணாங்க. லேட்டஸ்டா என்ன பண்ணாங்க, ஜனவரி 16ஆம் தேதி இவங்க லான்ச் பண்ணாங்க. இந்த லான்ச் பண்ணப்ப அந்த ராக்கெட் என்னாச்சுன்னா விண்வெளிக்கு போச்சு, ஸ்பேஸ் போச்சு, ஸ்பேஸோட ஆர்பிட்டுக்கு போச்சு. ஆர்பிட்ல இருந்து சேட்டலைட்டை பிரிச்சு விட்டுது. சேட்டலைட்டை பிரிச்சு விட்டுட்டு அந்த அந்த ராக்கெட் வந்து திருப்பி பூமிக்கு வரணும். பூமிக்கு கரெக்டா வந்துருச்சு. பூமிக்கு வந்துட்டு கரெக்டா லான்ச் பேட்ல வந்து இறங்கி லாக் ஆச்சு. இது சக்சஸ்ஃபுல்லா நடந்தது. இவங்க லான்ச் பண்ணிட்டு வந்தாங்க பாரு சேட்டலைட், அந்த சேட்டலைட் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, வெடிச்சு போச்சு. ஸோ இது ஃபெயில்டு. இது வந்து 7th டைம் அவங்க வந்து இந்த ஃபிளைட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ராக்கெட்டோட ஸ்டார்ஷிப்போட ஃபிளைட் டெஸ்ட் வந்து 7 முறை பண்ணியிருக்காங்க. இதுல வந்து இந்த இது வந்து 7வது முறை இப்போ பண்ணது. 7th ஃபிளைட் டெஸ்ட். 13 அக்டோபர் 13 வந்து 5வது பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 1ல 6வது பண்ணாங்க. இப்ப ஜனவரி 16ல இது பண்ணியிருக்காங்க. இது எப்படி எக்ஸ்போஸ் ஆச்சுன்றத நான் அந்த வீடியோ வச்சிருக்கேன், அதை போடுறேன், அதை பார்ப்போம், மறுபடியும் அதை பேசுவோம். எல்லாரும் பார்க்கலாம். சவுண்ட் இல்ல இதுல, நீங்க ஜஸ்ட் இது மட்டும் பாருங்க. இது வந்து அந்த துண்டுக பாகம், சிதறி விழுந்த பாகங்கள். இது இந்த பாகங்கள்லாம் வெளியில விழுந்திருக்கு. இந்த லான்ச் பேட் வந்து பேட்ல வந்து இந்த பூஸ்டர்னு பேர் இதுக்கு. இந்த பூஸ்டர் வந்து அழகா இறங்கிடுச்சு. ஆனா ஒரு பார்ட் சக்சஸ் ஆச்சு, ஒரு பார்ட் மிஸ் ஆச்சு. இந்த லான்ச் பண்ணிட்டு வந்த சேட்டலைட் இருக்கு பாருங்க, அது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அது என்ன ஆச்சுன்னா வெடிச்சு சிதறதுல கம்ப்ளீட்டா துண்டு துண்டா விழுந்துருச்சு. மிகப்பெரிய பட்டாசு வெடிச்ச மாதிரி ஒரு ஒலி நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணி இந்த யூடியூப்ல நிறைய பேர் யூடியூப்லயும் இதுலயும் சோசியல் மீடியாலாம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆனதை. இது வந்து ஒரு அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து அன்னைக்கு நடந்தது. அதுல எலான் மஸ்கோட இது வந்து ஒரு ஃபெயிலியரா அவர் எடுத்துக்கல, அவர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா தான் எடுத்துக்கிட்டாரு. இந்த இன்ஜின் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 100 டன் எடையை தூக்கிட்டு போற, ஒரு 100 டன் கொண்டு போற அளவுக்கு சக்தி வாய்ந்த இன்ஜினா பயன்படுத்தி இருக்காங்க. 7வது ஃபிளைட். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இப்ப இறங்கின பார்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் பூஸ்டர்னு பேரு. மெயின் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து நம்ம லான்ச் பண்றது வந்து அந்த இதுல வந்து நம்மளோட சேட்டலைட் விட்டுருக்காங்க. அந்த சேட்டலைட் வந்து நமக்கு வெடிச்சிருச்சு. இதே நேரத்துல பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஒருத்தர் இதே டெஸ்ட் பண்ணிருக்காரு. அது யாருன்னு பார்த்தோம்னா நமக்கு இன்னொரு ஸ்பேஸ், நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எலான் மஸ்க் மட்டும்தான் நமக்கு தெரியும். இவர் தான் இந்த இது பண்றாரு. இதுல வந்து இவர் மீத்தேன் எரிபொருள் வச்சிருக்காரு. அதுல லிக்விட் மீத்தேன் வச்சிருக்காரு. அந்த லிக்விட் மீத்தேன்ல ஆக்சிஜன் சப்போர்ட்டை வச்சு ஃபயர் பண்ணி அனுப்புறாரு. அந்த இந்த எரிபொருள் சேம் டைப்ல நம்ம இதுல வந்து நம்மளோட அமேசானோட இவரு யாரு தெரியுமா, அமேசானோட சிஇஓ ஜெஃப் பெசாஸ். இவர் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. இந்த கம்பெனி பேர் வந்து ப்ளூ ஆரிஜின் பேரு. ஸ்பேஸ் லான்ச்சிங் ஏஜென்சி. இவங்களும் வந்து இதே மாதிரி அமெரிக்கால இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இவரும் ஒரு லான்ச் பண்ணாரு. அந்த ராக்கெட்டோட பேர் வந்து நியூ கிளின், GLENN அப்படின்ற நியூ கிளின்ற ராக்கெட்டை இவங்க விட்டது. ஸ்பேஸ் ஸ்டார்ஷிப்னு பேரு. இவர் விட்டது. இதே மாதிரி அந்த இது போயிட்டு நியூக்ளின் போயிட்டு இதே மாதிரி என்ன பண்ணோம்னா நமக்கு வந்து வெளியில ஸ்பேஸ்ல போயிட்டு
சேட்டலைட்டை லான்ச் பண்ணிட்டு இதே மாதிரி வந்து இறங்கி அந்த லான்ச் பேட்ல வந்து செட்டில் ஆகணும். செட்டில் ஆக வேண்டிய ஒரு விஷயம். இவருக்கு எலான் மஸ்க்கு இது வந்து சேட்டலைட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பூஸ்டர் வந்து இறங்கி லான்ச் பேட்ல இது வந்துருச்சு. இவங்க என்ன ஜெஃப் பெசாஸ் என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து ராக்கெட் லான்ச் ஆயிடுச்சு ப்ராப்பரா. ஆர்பிட்ல போய் ராக்கெட் இது போய் சேட்டலைட் போய் லான்ச் ஆயிட்டு இந்த பூஸ்டர் இருக்கு பாருங்க, அது ரிட்டர்ன் வந்து வர்றதுக்கு என்ன பண்ண இருக்காங்களா இவங்க வந்து எங்க லேண்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன்ல ஒரு ஷிப்ல லேண்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அது வந்து இவர் இறங்கும் போது என்னாச்சுன்னா ஷிப் கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே என்னாச்சு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரெண்டு பேருமே வந்து ஒரு காம்படிட்டிவ் கம்பெனி. இவரும் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் வச்சிருக்காரு, இவங்களும் ஸ்பேஸ் ஏஜென்சி வச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே காம்படிட்டர் தான். ரெண்டு பேருமே என்னதுக்கு பிளான் பண்றாங்கன்னா எலான் மஸ்க் வந்து என்ன பிளான் பண்றாருன்னா நிறைய சேட்டலைட் வச்சிருக்காரு, நிறைய சேட்டலைட் விட்டுருக்காரு. அவர் இன்டர்நெட் சர்வீஸ் கொடுக்குறாரு. இன்டர்நெட் சர்வீஸ் கொடுக்கறது மட்டும் இல்ல, எலான் மஸ்கோட பிளான் என்னன்னா வருங்காலத்துல எல்லா அதாவது மேக்சிமம் எந்தெந்த பிளானட்லாம் நம்ம ரீச் பண்ண முடியும் விண்வெளியில அந்தந்த பிளானட்லாம் ரீச் பண்றதுக்காக அவரு இப்பவே பிளான் பண்ணி, அதாவது எந்த செலவு வந்து குறைச்சி நம்ம போற அனுப்புற ராக்கெட் வந்து பெரிய லான்ச் ஸ்பீட்ல போனோம், பல பேரை ஏத்திட்டு போனோம், அழகா போய் அங்க இறக்கணும், அதே மாதிரி திருப்பி கொண்டு வரணும், அவங்கள திருப்பி கொண்டு வரணும். அதுக்கு அருமையான ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. இந்த பிளான் வந்து அந்த மார்ஸ் போறாருன்னா மார்ஸ்ல வந்து என்ன பொருள் என்ன இருக்கு அங்க, அதை வச்சு நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இந்த இது வந்து இட் இஸ் a லாங் டேர்ம் ஒரு பியூட்டிஃபுல் பிளான். இந்த பிளான்ல தான் இது வந்து செஞ்சிருக்காங்க. இது வந்து அதாவது சக்சஸ்ஃபுல் ஃபெயிலியர் அப்படின்றாங்க. ஏன் சக்சஸ்ஃபுல் ஃபெயிலியர்னா 5 முறை சக்சஸ் ஆயிருக்கு, 6 முறை சக்சஸ் ஆயிருக்கு. அந்த சக்சஸ்லயும் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. இந்த சக்சஸ்லயும் வந்து லான்ச் பேட்ல வந்து அவங்களோட பூஸ்டர் வந்து கரெக்டா பிளான் பண்ண மாதிரி இறங்கிடுச்சு. 2வது முறை இது. 6வது ஃபிளைட் டெஸ்ட் பண்ணும் போது அதே மாதிரி போயிட்டு லான்ச் பேட்ல வந்து இறங்கிடுச்சு ராக்கெட்டு. 7வது இப்போ பண்ணும் போதே இறங்கிடுச்சு. ஆனா சேட்டலைட் மட்டும் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஏன் சேட்டலைட் எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட அந்த லீக்கேஜ் ஏதோ இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ இது பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த டேட்டாலாம் எடுத்து இப்ப அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 நிகழ்ச்சியும் ஜெஃப் பெசாஸ்தும் இவர்தும் 2 நிகழ்ச்சியும், இவரது வந்து சேட்டலைட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவரது வந்து சேட்டலைட் சக்சஸ் ஆயிடுச்சு. இவரது பூஸ்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவரது பூஸ்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இவரது பூஸ்டர் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு. இதுதான் நடந்தது. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு வந்து அன்னைக்கு ஜனவரி 16 வந்து இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா நமக்கெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நம்ம தெரியல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இது இஸ்ரோ நம்ம இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல் விஷயத்த பண்ணாங்க. இது யாருக்குன்னா தெரியுமா? தெரியும் சார். சார் ஒரு லேப் ஓபன் பண்ணிருக்காங்க சார். என்ன வேணாங்க சொல்லுங்க. லேப் புதுசா ஒரு லேப். டாக்டர் நாராயணன் இவ புது சீஃப், இஸ்ரோ சீஃப். வேற யாருனா இஸ்ரோல என்ன நடந்தது ஜனவரி 16 சேட்டலைட் லான்ச் பண்ணிருக்காங்க. அங்க வந்து ஒரு ரெண்டு சேட்டலைட்டையும் ஒண்ணா இணைச்சிருக்காங்க சார். அது ஆமா. இட் இஸ் கால்ட் டாக்கிங் சிஸ்டம் பேரு. இப்ப நம்ம வந்து இப்ப நமக்கெல்லாம் தெரியும் ஐஎஸ்எஸ் தெரியும், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், சாரி சேட்டலைட் தெரியும், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல பார்த்தோம்னா இங்க இருந்து மனுஷன் இப்ப சுனிதா வில்லியம்ஸ் போனாங்க. எப்படி போனாங்க? இங்க இருந்து ஒரு ராக்கெட் போகும், அந்த சேட்டலைட் கிட்ட போகும், அந்த சேட்டலைட் கிட்ட போய் இந்த ராக்கெட் போய் கரெக்டா கனெக்ட் ஆகும். ரிமோட்ல இதை கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த கனெக்டிங் பேர் தான் வந்து அந்த ஒரு ஹோல் இருக்கும், அதுல இது ரெண்டும் கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி இந்த ராக்கெட்ல இருந்து அவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன் உள்ள போவாங்க. இந்த கனெக்ஷன் பேர் தான் டாக்கிங் சிஸ்டம் பேரு. இந்த டாக்கிங் சிஸ்டம் எப்படி நடந்திருக்குன்னா நம்ம வந்து இப்போ சேட்டலைட் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி 69ல வந்து நமக்கு இது மூன் மிஷன் நடந்தது இல்லையா. மூன் மிஷன்ல போய் லேண்ட் ஆனாங்க இல்லையா. அப்ப அந்த லேண்ட் ஆனப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா 3 பேர் அமிச்சாங்க இங்க இருந்து. ஆனா நிலவுல இறங்குறது 2 பேர் தான் இறங்கினாங்க. ஒருத்தர் வந்து மேல இன்னொரு சேட்டலைட்ல சுத்திட்டு இருந்தாரு. அந்த சேட்டலைட்ல இருந்து ஒரு சேட்டலைட் போய் மூன்ல இறங்கி அவங்க 2 பேர் அங்க ரிசர்ச் பண்ணிட்டு
அவங்க முடிச்ச பிறகு மறுபடியும் அங்க இருந்து கிளம்பி மூணுல சுத்திட்டு இருந்தது இல்லையா, மூணோட ஆர்பிட்ல சுத்திட்டு இருந்த ஒரு சேட்டலைட்ல வந்து இவங்க 2 பேரும் அந்த சேட்டலைட் டாக்கிங் ஆகி அதுக்கப்புறம் உள்ள இவங்க 2 பேரும் இந்த சேட்டலைட்டுக்குள்ளார வந்துட்டு அவங்க மூணுல இருந்து கொண்டு வந்தாங்க இல்லையா, மேல வந்தது இல்லையா, அதை கழட்டி விட்டுட்டு மூணுல ஆர்பிட்ல சுத்திட்டு இருந்த அந்த சேட்டலைட் தான் கிரவுண்டுக்கு வந்தது. அப்போ இந்த டாக்கிங் சிஸ்டம் தேவைப்படுது. எதுக்கு தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி மூணுல போய் அடுத்த பிளானட்ல போய் டவுன்ல இறங்குறதுக்கும் நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன் செட் பண்றதுக்கும் இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் செட் பண்ணணும்னாலும் டாக்கிங் சிஸ்டம் தேவைப்படுது. அமெரிக்கா அன்னைக்கே டெஸ்ட் பண்ணிட்டாங்க. யூரோப்பும் அமெரிக்காவும் சேர்ந்து இப்போ இது வச்சிருக்காங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அதே மாதிரி இந்தியா பண்ணணும்னா அந்த டாக்கிங் சிஸ்டம் செய்யணும். அந்த டாக்கிங் சிஸ்டத்தை தான் இப்போ லான்ச் பண்ணாங்க. டிசம்பர் 30 ஒரு ராக்கெட் விட்டுச்சு இஸ்ரோ. அந்த ராக்கெட்ல 2 சேட்டலைட் அமைச்சாங்க. ஒன்னு டார்கெட், ஒன்னு வந்து ரீச்சர். இந்த சேசர், இந்த டார்கெட் சேட்டலைட் தனியா இருக்கும், சேசர் தனியா இருக்கும். 2 சேட்டலைட்டும் என்ன அங்க போய் விட்ட பிறகு என்னாச்சுன்னா 2 சேட்டலைட்டும் தனித்தனியா ஆர்பிட்ல வந்து நம்மளோட ஆர்பிட்ல வந்து என்ன ஆச்சுன்னா சுத்திட்டு இருந்தது. எவ்வளவு ஸ்பீட்ல சுத்திட்டு இருந்ததுன்னா 28,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கு. இந்த 28,000 கிலோமீட்டர்ல 2 சேட்டலைட் மிகப்பெரிய டிஸ்டன்ஸ்ல சுத்திட்டு இருந்தத ரெண்டுத்தையும் பிளான் பண்ணி இங்க இருந்து ரிமோட்ல கனெக்ட் பண்ணி ஒன்னா இணைக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. இந்த டாக்கிங் சிஸ்டம் தான் வந்து நடந்தது, சக்சஸ்ஃபுல் ஆனது ஜனவரி 16. இந்த ஜனவரி 16ல நடந்தது. எப்படி பிளான் பண்ணாங்கன்னா அவங்க வந்து பிளான் பண்ணப்ப முதல்ல வந்து இதுல சேட்டலைட் அனுப்பிச்சிட்டாங்க. இது போயிடுச்சு, நம்மளோட ராக்கெட் போயிடுச்சு, சேட்டலைட் 2மே அங்க தனித்தனியா வந்துருச்சு. இதுல வந்து டிசம்பர் 15 டிசம்பர் 30 லான்ச் பண்ணாங்க. டிசம்பர் 30 லான்ச் பண்ணிட்டு ஒரே ஒரு செகண்ட் அது டேட்டா டிசம்பர் 30 லான்ச் பண்ணிட்டு அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா இந்த டாக்கிங் வந்து 7th அன்னைக்கு ஜனவரி 7th அன்னைக்கு பிளான் பண்ணி இது பண்ணிடலாம், டாக்கிங் பண்ண ரெண்டுத்தையும் இணைச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஆனா அன்னைக்கு இணைக்க முடியல, சம் ப்ராப்ளம் இருந்தது. ப்ராப்ளம் மட்டும் இல்லாத இவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும்னு நினைச்சாங்க. ஏன்னா இது வந்து சாதாரணமான விஷயம் இல்ல, விண்வெளியில அவ்வளவு ஸ்பீட்ல சுத்தி இருக்கிற விஷயத்த அதை 2மே ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. அங்க வந்து மைக்ரோ கிராவிட்டில இருக்கு. சேட்டலைட்ல இது வந்து 350 கிலோமீட்டர்ல தூரத்துல இருக்குது. அந்த 350 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் தூரத்துல லான்ச் பண்ணிட்டு அதை 350 கிலோமீட்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்பீடை குறைச்சி கரெக்டா வரணும், ஷேக்கிங் இருக்கக்கூடாது, அந்த அட்ராக்ஷன் கரெக்டா இருக்கணும், அந்த மாதிரி குறைச்சி கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. அப்போ சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிலே பண்ணாங்க. நம்ம அதனால ஜனவரி 17 அவங்களால டாக்கிங் பண்ண வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டு மறுபடியும் டிலே பண்ணிட்டு அதை டாக்கிங் பண்ணது வந்து ஜனவரி 16 வந்து டாக்கிங் பண்ணாங்க. அந்த டாக்கிங் வந்து கரெக்டா ஜனவரி 16 நடந்தது. இது வந்து நான் ஒரு படம் இருக்க வச்சு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. தெரியுதுங்களா? இந்த 2 சேட்டலைட்டும் இதுதான் டாக்கிங் ஆகுது. ஒண்ணுக்கு ஒண்ணு டாக்கிங் ஆகி அந்த அந்த ஒவ்வொரு ஹார்ம்ஸும் போய் லாக் ஆகி அதுவே இதுவாயிடும். இந்த மாதிரி சிஸ்டத்துல தான் நம்ம வந்து டாக்கிங் பண்ணாதான் அடுத்த ஸ்டெப் விண்வெளியில சக்சஸ்ஃபுல்லா போக முடியும். அடுத்த ஸ்டெப் என்ன ஸ்டெப்? நம்ம வந்து ஒரு சேட்டலைட் அங்க போய் இது ஸ்பேஸ் ஸ்டேஷன் காட்டுறதோ இல்ல இங்க இருந்து இன்னொரு பிளானட் போய் இறங்குறதோ அந்த மாதிரி விஷயம் செய்யணும் அப்படின்னா இது வேணும். இதை வந்து இஸ்ரோ வந்து ஜனவரி 16 சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுது. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்க ஜனவரி 16. அடுத்து இது வந்து இது 3 ஈவெண்ட் சொல்லிட்டுன்னா, ஒண்ணு வந்து இலான் மஸ்கோடது, 2வது வந்து நம்மளோட இது நம்ம அமேசானோட சிஇஓ அவங்க கம்பெனி, 3வது வந்து நம்மளோட இஸ்ரோ சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது வந்து சேம் டேட்ல சுனிதா வில்லியம்ஸ் நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க இல்லையா, சுனிதா வில்லியம்ஸ் எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த சுனிதா வில்லியம்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்பேஸ் வாக் பண்ணிருக்காங்க. ஸ்பேஸ் வாக்ன்றது என்னன்னா இது வந்து நம்மளோட நம்ம எது இருக்கு இல்லையா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதை விட்டு வெளியில வந்து அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ப்ராப்ளத்தை சரி பண்றது. இந்த ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்காக அவங்க வெளியில வராங்க. இவங்க வெளியில வந்தாங்கன்னா அவங்க ஒரு லான்ச் அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு பேட் இருக்கும். அந்த பேடே ப்ராப்ளத்துல இருந்தான், அதை ரெடி பண்ணிருக்காங்க வெளியில வந்து.
அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கேமரா ஒன்று இருக்கு, எக்ஸ்ரே டெலஸ்கோப் இருக்கு, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்காங்க. மொத்தம் எவ்வளவு நேரம் எடுத்திருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ்னா 6 மணி நேரம் வெளியில இருந்திருக்காங்க. இந்த 6 மணி நேரம் வெளியில இருந்திருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து பூமிய எவ்வளவு நேரத்துல ஒரு ரவுண்டு சுத்துது தெரியுமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பூமிய ஒரு முறை 16 முறை சுத்துது. ஆக்சுவலா ஒரு ஒரு நாளைக்கு வந்து 16 முறை சுத்துது. பூமியை வந்து 1.5 மணி நேரத்துல ஒரு ரவுண்டு சுத்திடுது ஸ்பேஸ் ஸ்டேஷன். இவங்க 6 மணி நேரம் வெளியிலேயே இருந்திருக்காங்க. வெளியில இருந்து இத்தனை பிரச்சனையை முடிச்சிருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் வந்து இந்த மாதிரி இதுக்கு போனது வந்து இது மொத்தம் வந்து 12 இது, அதாவது முதல்ல அவங்களோட வெளியில ஸ்பேஸ் ஸ்டேஷன் வெளியில போய் ஸ்பேஸ் வாக் பண்ணது வந்து 2006ல ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்காங்க ஸ்பேஸ் வாக். அப்புறம் 2007ல 3 முறை போயிருக்காங்க. அப்புறம் 2012ல வந்து 3 முறை போயிருக்காங்க ஸ்பேஸ் வாக் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இவங்களோட ஸ்பேஸ் வாக் டைம் வந்து 56 மணி நேரமும் 40 நிமிடமும் ஸ்பேஸ் வாக் பண்ணியிருக்காங்க டோட்டலா. இப்ப மறுபடியும் ஜனவரி 23 மறுபடியும் பண்ண போறாங்க. இது வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க சுனிதா வில்லியம். அந்த நிகழ்ச்சி நடந்ததும் என்னைக்குன்னா நம்ம 16ஆம் தேதி தான். 16ஆம் தேதி தான் நடந்திருக்கு. ஸோ 16ஆம் தேதி வந்து 4 நிகழ்ச்சிகள், மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. இதுல ஒண்ணு வந்து நம்மளோட இது எலான் மஸ்கோடது, ஜெஃப் பெசாரோடது, இவங்க ஸ்பேஸ் நம்மளோட இஸ்ரோவோட டாக்கிங் சிஸ்டம், இவங்க சுனிதா வில்லியம்ஸோட ஸ்பேஸ் வாக், இவ்வளவு நடந்திருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி ஜனவரி 15ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அது அடிஷ்னலா சொல்ற இன்ஃபர்மேஷன். இதே ஸ்பேஸ் வாக் என்ன பண்ணிருக்காங்க, சாரி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து ஒரு ராக்கெட் விட்டுருக்காங்க. அந்த ராக்கெட்ல வந்து அமெரிக்காவோட ஃப்ளை ஏரோஸ்பேஸ் அப்படின்ற ஒரு இதுவும், அதாவது ஒரு ரோவர், அது வந்து ஒரு ரோவர் ப்ளூ, நம்ம இது ரோவர் அம்சம் தெரியுங்களா? அந்த லேண்டரும் ரோவரும் போச்சு. நம்ம அம்சம் மூணுக்கு எல்லாரும் ஞாபகம் இருக்கும். இப்ப நம்ம அம்சம் ஒரு லேண்டர் இறக்கிட்டு அதுல இருந்து உள்ள இருந்து ஒரு ரோவர் வந்தது, வெளியில போய் மூணுல வந்து ரிசர்ச் பண்றதுக்கு போச்சுலாம். அந்த மாதிரி அமெரிக்காவோட லேண்டரும் ஜப்பானோட லேண்டரும் எடுத்துட்டு ஒரு இது இவங்களோட ஸ்பேஸ் எக்ஸோட சேட்டலைட் இதுல ராக்கெட்ல லான்ச் பண்ணி 2 லேண்டர் வந்து இதுக்கு போயிருக்கு, சக்சஸ்ஃபுல்லா போயின்னு இருக்கு. எங்க போயிருந்தா 3க்கு போயின்னு இருக்கு. இது வந்து ஜனவரி 15ஆம் தேதி நடந்தது. இத்தனை விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு விண்வெளியில, நமக்கு தெரியாது இருக்கிறோம். ஸோ அதனால இந்த விஷயங்கள்லாம் நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதை ஷேர் பண்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை கொடுத்தேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லலாம். இன்னொரு இதுல வந்து அமெரிக்காவோட லேண்டர், ஜப்பானுடைய ரோவரா? ஆமா, 2வது வந்து ஜப்பானுடைய ரோவரும் அமெரிக்காவோட ரோவரும் கொடுத்தாங்க, போயிருக்கு. நான் நீங்க இன்னொரு வீடியோ, நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், அதையும் காமிக்கிறேன். நம்ம இது வந்து இல்லையா, அதாவது இப்போ நம்ம பிளானட்ஸ் எல்லாம் ஒன்னா வருது இல்லையா, நம்ம பிளானட்ஸ் வந்து டேல வந்து பிளானட்ஸ் நம்ம வெள்ளியும் நம்மளோட மார்ஸும் சாரி ஜூபிட்டரும் தெரிஞ்சுது. அதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஜூபிட்டரும் நம்ம மார்ஸ், இது ரெண்டுத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதையும் காமிக்கிறேன். அது வரைக்கும் நம்ம பேசலாம். அந்த வீடியோ நான் எடுக்கல, வச்சிருக்கேன், ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். சொல்லுங்க மேடம். சுனிதா வில்லியம்ஸ் திருப்பி வரேன்றாங்க, வர முடியலன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க திரும்பி வர முடியலன்னு அப்படின்றாங்க. சுனிதா வில்லியம்ஸ் வர முடியலன்னா உட்காரல, அவங்க அங்க இருக்காங்க, ஃப்ரீயா இருக்காங்க. எப்படி மார்ச் வரைக்கும் அவங்கள கொண்டு வர முடியாதுன்னு அமெரிக்கா சொல்லிச்சு. கொண்டு வர முடியாதுன்னா அதுக்கு ப்ராப்ளம் வந்து அவங்கள ஏத்திட்டு வர அந்த ராக்கெட் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணி போயிடுச்சு. இப்போ வந்து போயிடுச்சு, ரெடியா இருக்குது. பட் ரிட்டர்ன் கொண்டு வரதுக்கு டேட் நான் ஃபிக்ஸ் பண்ணல. அது வரைக்கும் அவங்க அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. she is doing lot of research there. அங்க நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மார்ச்ல இல்ல பிப்ரவரியில பிளான் பண்றாங்க. மேபி பிப்ரவரி ஆர் மார்ச்ல she will be coming back. she is a native of America வாது? ஆமா, இந்தியன் மாதிரி, நம்ம இவங்க மாதிரி இந்தியன் தான். ஆனா வந்து இவங்க மாதிரி தான். சிட்டிசன் ஆஃப் ஸ்டேட்ஸா? ஆமா. பட் நம்ம அவங்களுக்கு அவார்ட்லாம் கொடுக்க முடியாதா? பத்மஸ்ரீ அதெல்லாம் யார் வேணா கொடுக்கலாம்.
கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அது கவர்மெண்ட் பாலிசிஸ்ல ஃபாரினர் கொடுக்கலாமான்னு எனக்கு தெரியல. பாரத் ரத்னா என்ன கொடுக்கலாம் சார். கொடுக்க என்ன மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். கொடுக்க என்ன மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல. தெரியல மேடம். அதான் எனக்கு நம்மளோட கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியல. ஆமா சார். வாய்ப்பு அவங்க வந்து சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. அவங்க நிறைய ஆமா நல்லா அவங்கெல்லாம் நல்லா அவங்க இஸ் வெரி என்ஜாயிங். அவங்க வந்து ரொம்ப லைக் பண்றாங்க. அவங்க அங்க இருக்கிறதுல வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயம். ஏன்னா இப்போ ஒரு முறை இல்ல பல முறை போயிருக்காங்க. ஆமா, ஆமா. அதுதான் பயமா இருக்கு நம்மளுக்கெல்லாம். நமக்கு எல்லாமே பயமா இருக்கு. எல்லாமே செய்யற வரைக்கும் பயம், செஞ்சிட்டோம்னா பயம் கிடையாது. அது அவங்க அப்படி ரொம்ப இன்னோவேட்டிவா ரொம்ப தைரியமா போயிருக்கிறாங்கல்ல. இன்னொன்று சார், வானத்துல வந்து இப்போ ட்ரம்ப் இது எடுக்கிறதுக்கு முந்தி நிறைய ட்ரோன்ஸ் வந்து எங்க பார்த்தாலும் ட்ரோன்ஸ் போய்கிட்டே இருந்ததுக்கு நைட்லாம். ஸோ அவங்க ம். வந்து இந்த ட்ரோன்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்க போகுது ஃபியூச்சர்ல. இப்போ வந்து அந்த வாஷிங்டன் டிசியில் எல்லா இடத்துலையும் போச்சு. அப்போ யார் இதை லான்ச் பண்றாங்க, எதுக்காக இது போயிட்டு இருக்கு அப்படிங்கிற இதெல்லாம் டிவியில் சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ அந்த ட்ரோன் வந்து ஒரு காமன் இதா ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் யார் வேணா ட்ரோனை லான்ச் பண்ணலாம். அதை வந்து இப்படி மேலே சர்க்கிள் பண்ணி உங்களோட இதெல்லாம் பார்க்கறது. அதுல என்னெல்லாம் அவங்க வந்து நம்மளை பத்தி தெரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியாது. இந்த ட்ரோன் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு பயமான இதுல அவங்களே. வந்து இப்போ மேடம் ஆக்சுவலா இப்போ எங்க எங்க வீட்டுல நாங்க ட்ரோன் வச்சிருக்கோம். மார்டின் வச்சிருக்கான், ட்ரோன் வச்சிருக்கான். ஓகே. ஆனா சென்னை சிட்டில பர்மிஷன் இல்லாத ட்ரோன் பறக்க விட முடியாது. எங்கெங்க? சென்னை சிட்டில இங்க சென்னை சிட்டில. ஓகே. சென்னை சிட்டில வந்து இப்போ பல இடங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் ட்ரோன் பறக்க விட முடியும். எல்லா இடத்துலயும் பறக்க விட முடியாது. இங்க வந்து பிலிம்ல இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்து ட்ரோன் யூஸ் பண்றாங்க. ஆனா பர்மிஷன் வாங்கணும் ப்ராப்பரா. இல்லைன்னா அவன் போலீஸ்காரன் வந்து பிடிச்சான்னா ட்ரோனை சீஸ் பண்ணிடுவான். அந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன்ஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது வந்துரும், பல இடங்கள்ல வந்துரும். அது வந்து ரெகுலேஷன்ஸ். இப்ப ஒண்ணுமே இல்லை, நீங்க நினைச்சு பாருங்களேன். நம்ம பிளையிங் கார் வந்ததுன்னு வச்சுங்களேன், வரப்போகுது. அதை பாத்தீங்கன்னா வந்துச்சு, சில இடங்கள்ல வந்துச்சு. அப்போ வானத்துல எல்லாம் சுத்தின்னு இருக்க போகுது. அப்ப நமக்கு பார்த்தோம்னா அது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஆனா வந்து பிளையிங் கார் வந்து அவங்க பண்ணணும்னா அதுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணணும், அது ஒரு கண்ட்ரோல் வைக்கணும், அதுக்கு அந்த ரிமோட் ரூம் இது கம்யூனிகேஷன்ஸ் வைக்கணும், நிறைய இருக்குல்ல. அதெல்லாம் கொஞ்சம் பண்ணாதான் ப்ராப்பரா பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அந்த மாதிரி இதுக்கும் ஏதாச்சும் இது வரும், கொண்டு வருவாங்களா? மகிழ்ச்சி. சார் இந்த டாக்கிங் வீடியோ இருக்கா? இதுல இருக்கு சார், நம்ம யூடியூப்ல இருக்குது டாக்கிங் வீடியோ. அப்படியா? ஆமா, அது வந்து எனக்கு தெரிஞ்சு டாக்கிங் வீடியோ வந்து 2-3 இருக்கு. அவங்க ஒரு இப்ப நான் காமிச்சதெல்லாம் வந்து அனிமேஷன் தான். ஆமா ஆமா, அது பார்த்தேன். நான் காமிச்சதெல்லாம் அனிமேஷன் தான். ஆனா வந்து ஒரிஜினல் வந்து நம்ம பார்க்கணும், தேடி பார்க்கணும். அது எந்த அளவுக்கு இருக்குதுன்றது தெரியல. ஏன்னா அது எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இவங்கன்னு தெரியல. ஏன்னா அது கொஞ்சம் டவுட் தான். இவங்க எப்படி மிகப்பெரிய சாதனை அது. டாக்கிங் வீடியோ வந்து மிகப்பெரிய சாதனை சார். ஆனா லேட்டு சார், நம்ம லேட்டு இருந்தாலும் லேட்டு. ஆனா வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோன்றதுல சந்தோஷம் பண்ண வேண்டிய ஆமா விஷயம். சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளோட மாஸ்ல போய் ஃபர்ஸ்ட் டைம்லயே போய் லான்ச் இறங்குறது வந்து மாஸ் போயிட்டு ஆர்பிட்ல சுத்தது வந்து எந்தவித ஃபெயிலியரும் இல்லாத ஃபர்ஸ்ட் டைம்லயே சக்சஸ் ஆனது இந்தியா. இந்த டாக்கிங் சிஸ்டம் கூட இது வரைக்கும் 4 கண்ட்ரி பண்ணிருக்காங்க. இது வந்து நம்மளோட 5வது கண்ட்ரி. மற்ற எந்த கண்ட்ரியும் பண்ணல, 4 கண்ட்ரி தான் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து யூரோப்பு, ஐ திங்க் அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இந்தியா, யூரோப்ல ஒரு கண்ட்ரி நினைக்கிறேன். ஐ திங்க் ஜப்பானா இருக்கு போ சார். ஜப்பான் இல்ல, ஜப்பான் இல்லையா? ஜப்பான் இல்ல, பிரான்ஸ் சார். ஐம் ஷூர் ஜப்பான். பிரான்ஸ், யூரோப், ஜெர்மனி ஒண்ணுமே ஸ்பேஸுக்கு போறது இல்லைங்க இப்போ. ஆமா ஆமா. அவங்க வந்து அவங்களோட ஓன் கண்ட்ரியை டெவலப் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களே ஒழிய நம்ம தான் போயிட்டு இருக்கிறோம். மத்த எந்த கண்ட்ரியும், நிறைய கண்ட்ரி அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா சார், இப்ப மத்த கண்ட்ரிலாம் சேட்டலைட் எப்படி பண்றாங்கன்னா, இப்போ நம்ம லான்ச் பேட் வச்சிருக்கோம், ராக்கெட் வச்சிருக்கோம், நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. நமக்கு நிறைய பிசினஸ் வருது, இஸ்ரோக்கு நிறைய பிசினஸ் வருது. பல கண்ட்ரிங்க வந்து சேட்டலைட் அவங்கவுங்க சேட்டலைட்டை வந்து இங்க கொடுத்துறாங்க, இங்க இருந்து லான்ச் பண்றாங்க. நம்மளே அமெரிக்காவோட பல சேட்டலைட் நம்ம இங்க லான்ச் பண்றோம். நம்ம ராக்கெட்ல இருந்து பல சேட்டலைட் லான்ச் பண்றோம். அதே மாதிரி அமெரிக்கால நம்ம சேட்டலைட்டும் கொடுத்து லான்ச் பண்றோம். சில நேரங்கள்ல அந்த மாதிரி நடக்குது, மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பிரைவேட்டா நம்ம கிட்ட இல்ல, இப்ப பிரைவேட்டாவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்தியா. இப்போ இது இலான் மஸ்கும் ஜெஃப் பெசாஸ் மாதிரியும் வந்து பிளான் பண்றாங்க. வந்துரும்
எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அது வர வாய்ப்புகள். அது பேர் தான் லோடிங் ஆஃப் சேட்டலைட்ஸ். நிறைய ஐஐடில பண்ணிட்டு லோட் பண்ண சொல்றாங்க. அந்த மாதிரி பேலோடுன்னு சொல்லுவாங்க. பேலோட்ஸ். அது இப்போ ஒவ்வொரு காலேஜா கூட கொடுக்குறாங்க, சயின்டிபிக் காலேஜஸ்ல கூட. அவங்க இது நம்ம வந்து அதுக்கு வெயிட் வச்சிருக்காங்க. பேலோடுன்றது அது தாங்கிட்டு போற வெயிட். அந்த சேட்டலைட்டோட வெயிட் அதெல்லாம் வந்து அவங்க ஒரு இடத்துல இப்ப எல்லாருமே மைக்ரோ சேட்டலைட் எல்லாம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணி இஸ்ரோ கொடுத்தோம்னா அவங்க கிட்ட டைப் கொடுத்தோம்னா போகலாம். அது போகுது. ஒரு நாள் வந்து நான் வந்து இஸ்ரோக்கு போலாமா அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது எனக்கு. நம்ம இவர்கிட்ட பென்சிகர் ராஜன் கிட்ட பர்மிஷன் கேட்டு ஒரு நாள் நம்ம எல்லாரும் இஸ்ரோக்கு போயிட்டு பார்த்துட்டு வரலாமான்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன். போலாம் சார். ரெடி சார். வாங்க வாங்க. அதாவது சார் நானே என் பையன் ரெடி. பென்சிகர் ராஜன் வந்து இப்போ ஜெனரல் மேனேஜர் ஆயிட்டாரு. இப்போ நேற்று இது போட்டிருந்தாரு. என் பையன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட் சார். நானே என் பையனுக்கு இப்பவே புக்கிங் சார், அட்வான்ஸ் புக்கிங். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணீங்கன்னா நான் ரெடி. போகும்போது சொல்லிடுறேன். நான் அவர்கிட்ட பேசல. நான் பேசினா வந்து இஸ்ரோல போயிட்டு பாக்குறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் பெங்களூர்ல இருக்கும்போது ஐஎஸ்ஆர்ஓ பக்கத்துல தான் குடியிருந்தேன். ஆமா ஆமா. குடியிருந்து என்ன பிரயோஜனம்? உள்ள போக முடியலையே. உள்ள போக முடியாது. யாரும் இல்ல நமக்கு. அந்த அப்போ வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார். இன்னொன்னு இந்த இந்தியன் ஸ்பேஸ் சொன்னீங்கல்ல, இந்தியன் ஸ்பேஸ்ல இப்போ அட்வான்ஸா என்ன பண்றாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், நீங்க கரெக்ஷன் தான் பண்ணீங்க. ஒரே இதுல வந்து ராக்கெட்ல வந்து 3-4 ஷட்டில், ஸ்பேஸ் ஷட்டில் போய் அனுப்பிச்சிருக்காங்க. லாஸ்ட் 2 months நடந்துருக்கு சார். சேட்டலைட் 3-4 சேட்டலைட். இன்னொன்னு பிரெஞ்சு இது, இந்த பிரான்ஸ் எல்லாம் இல்ல, அவங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அனுப்பிச்சு சக்சஸ் ஆயிடுச்சு. ஒரு 5 கிட்ட அனுப்பிச்சாங்க நினைக்கிறேன். அது சக்சஸ் ஆயிடுச்சு. எதுல? நம்ம ஸ்ரீஹரிகோட்டால இருந்து அனுப்பி 4-5 சேட்டலைட் அனுப்பி அது தனித்தனியா பிரிஞ்சு அந்த ராக்கெட் இதுல போய் ஆர்பிட்ல போய் இதாயிடுச்சு. அது யூஷுவலா பண்றது. 4-5 நிறைய வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. அதை சக்சஸ் பண்ணாங்க. அது வந்து அப்புறம் பிரான்ஸ் இது 2 மாதிரி வேற கண்ட்ரி இதுவும் அனுப்பிச்சாங்க. ஸ்பெயின் something அது அனுப்பிச்சாங்க. பல முறை நடந்திருக்கு கணேசன் அது. ஆமா, அதுதான் லேட்டஸ்டா வந்து நிறைய வச்சு அனுப்பிச்சாங்க. அது சேட்டலைட் இதா சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வந்து போட்டிருந்தாங்க. ஓகே, இது பாருங்க. மூணு இது வந்து ஜூபிட்டர். இப்ப தெரியுதா சார்? இப்ப தெரியுதா? இன்னைக்கு தெரியும் சார். இன்னைக்கு தெரியும். இங்க கிளவுடி சார். இங்க தெரியாது. காலையில கிளவுட். ஆமா. இருங்க வர. அதே மாதிரி இப்போ இது வந்து 3 நான் க்ளோஸ் அப் பண்ணி எடுத்தது. எல்லாமே மொபைல் கேமரால எடுத்தது தான். சரி. மொபைல் கேமரால தான் எடுத்தேன். இன்னொரு இது வரும். இதுல வரும். இருப்பார். இந்த பக்கம் வரும். மார்ஸ் வரும். இது மார்ஸ். அது ஜூபிட்டர். இது மார்ஸ். ஜூம் பண்ண. சவுண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கான் தான் சவுண்ட் ஆஃப் பண்ணேன். நீங்க ஸ்டாண்ட் ஒரு பொசிஷன் வந்தோட ஸ்டாண்ட் போட்டுருப்பேன் சார். இல்ல அது மொபைல்ல எடுக்கும்போது அது கரெக்ட் தான். நீங்க ஸ்டாண்ட்ல போட்டா நல்லா வரும் தான், ஆடாத வரும். நாளைக்கு ட்ரை பண்ணுங்க. இது எடுத்து ஒரு 10 நாளைக்கு மேல ஆகுது. ஓஹோ. காக்கா அந்த பறவைங்க போகுது பாரு மரத்துல. ஆமா.
ஜூம் பண்ணா நம்ம மொபைல் கேமராக்கு இவ்வளவுதான் தெரியுது. நல்ல நல்ல பைனாக்குலர் இருந்தது, இப்ப அமுதா மேடம்லாம் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். இன்னொரு வீடியோ இருக்கு, அதையும் காமிக்கிறேன். டேல இது வந்து வீனஸ் டேல எடுத்த டேல தெரியுதானே? ஈவினிங், டேனா ஈவினிங் ஒரு 6 மணிக்கு. ஓ இது வீனஸ், நிலாவும் வீனஸ். இது இதுல பார்த்தோம்னா நம்ம வெஸ்ட்ல வந்து சவுத் சைடு வெஸ்ட், அதாவது தென்மேற்குல பார்த்தோம்னா தெரியும் நமக்கு இந்த இது. எப்படி சார் இது வீனஸ்னு சொல்றீங்க? இதுக்கு ஒரு ஆப் இருக்கு, ஓ மொபைல் ஆப் இருக்கு. அந்த மொபைல் ஆப் போட்டுட்டு மேல காமிச்சீங்கன்னா எந்தெந்த பிளானட் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிடும். 2-3 ஆப் இருக்கு மேடம், ஈஸியா ஆமா கண்டுபிடிக்க ஆமா பண்ணலாம். ஸ்கை ஸ்பே ஒரு நான் சொல்றேன் என்ன ஆப்ன்றது. அதை போட்டுட்டு நம்ம அதை மேல ஆன் பண்ணிட்டு காமிச்சீங்கன்னா கரெக்டா அது இந்த இந்த அந்த பிளானட் கிட்டே அது இந்த என்ன பிளானட் அப்படின்றத கிளீனா சொல்லும். நான் டெய்லி தான் வேலை எனக்கு. இப்ப இது செடிகளுக்கு எல்லாம் தண்ணி ஊத்துறதுக்கு போனோம்னா இந்த மாதிரி வானத்தை பார்த்துக்கின்னு பறவையும் பார்த்துக்கின்னு இதையும் பார்த்துக்கின்னு இதான் வேலை பண்றது. ஒரு 1 hour இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அங்க இங்க இந்த ஸ்டார் என்ன இருக்குது, என்ன தெரியுது கொள்றது அப்படின்னு பார்த்துட்டு. இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ எல்லாருக்குமே பண்ணலாம், சும்மா அப்படி பார்க்கலாம். நான் எங்க போனாலும், எங்க வெளியில போனாலும் நான் எனக்கு இது உடனே கொஞ்சம் இது இருட்டுச்சுன்னா வானத்தை நோக்கி பார்ப்பேன், இது எங்க தெரியுது அப்படின்னு. பாருங்க இதெல்லாம் வௌவால், இந்த பறக்குது இல்ல, பெரிய பெரிய வௌவால். இது ஈவினிங்ல வருதுன்னு சொன்னால அன்னைக்கு மாலதி சொன்னால, தெரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? தெரியுதா? ரக்க தெரியுதா பாருங்க. இது எல்லாமே வௌவால், பெரிய பெரிய வௌவால். அந்த வால் பார்த்தாலும் தெரியும், அந்த ரக்கை பார்த்தாலும் தெரியும். அந்த பாரு க்ளோஸ்ல இப்ப தெரியுது பாருங்க. தெரியுது பாருங்க, தெரியுதா அந்த ரக்க டிஃபரன்ஸ்? டெய்லி காலையில ஈவினிங் வந்து இந்த 6 மணி ஆச்சுன்னா அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுங்க. மறுநாள் பார்த்தோம்னா இந்த பக்கம் வந்துட்டு இருக்கும், காலையில வந்துட்டு இருக்கும். அது ஈவினிங் வந்து ஒரு இடத்துல இருந்து, அதாவது கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி போவோம். எங்க போகுதுங்க எது போகுதுன்னு தெரியாது. நான் மறுநாள் காலையில வந்துட்டு இருக்கோம், மறுபடியும் அடுத்த நாள் அங்கிருந்து ஒர்க் பண்றோம். இது எங்க வீட்டு எதிர்க்க ஒரு மரம் இருக்கு, 2 மரம், பெரிய மரம். அந்த மரத்துலயும் வந்து தங்குங்க. ஓகே ரைட், அவ்வளவுதான் அருமையான இன்ஃபர்மேஷன் சார். என்னுடைய ஸ்பீச். தட்டுவாங்க எல்லாரும், ஒரு கை தட்டுங்க. தேங்க்யூ. எக்ஸலண்ட். அப்கோர்ஸ் இதெல்லாம் நான் இப்போ பேப்பர்லாம் ஒன்றும் வாங்குறதில்ல, அதனால இதெல்லாம் வந்து கவனிக்கிறது இல்லை. டிவியும் இங்கே நியூஸ்லாம் சரியாக பார்க்கறது இல்லை. எனக்கு நல்ல இன்ஃபர்மேஷன். அதாவது எனக்கு தெரியும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் நம்ம இன்னும் கொடுத்தோம்னா எல்லாருக்கும் தெரியும். நம்ம 4 பேருக்கு சொல்லுவோம். இப்போ இவர் இருக்காரு, முருகேச பாண்டியன் சார் இருக்காரு, ஸ்கூல்லாம் போய் சொல்லுவாரு, ஸ்டூடெண்ட்லாம் சொல்லுவாரு. ஸோ எல்லாருக்கும் ஒரு பயன்பாடா இருக்கும். ஜஸ்ட் ஒரு அதாவது அது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்னா ஒரே நாள்ல 4 ஈவெண்ட். அதனால அது வந்து அதனாலதான் அது ஜனவரி 16 போட்டேன் நான். சார் அவங்க இந்த பூஸ்டர் மத்த சேட்டலைட் விட்டுட்டு செலவுன்னு ஏதாவது போட்டிருந்தாங்களா டாலர்ல? எப்படி செலவினங்கள் ஏதாவது எத்தனை $1 மில்லியன் போட்டு செலவினங்களை போட்டிருந்தாங்களான்னு? நான் அது எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டேன். நம்மகிட்ட கொஞ்சம் பணம் சேர்ந்த பேரு அதை பத்தி கேட்டுக்கலான்னு விட்டேன்.
இல்ல அதாவது ஜஸ்ட் கம்பேரிசன் வித் அவர் இஸ்ரோ எவ்வளவு செலவாயிருக்குன்னு பாக்குறோம். நம்மளது வந்து அது எதுவும் போட்டிருப்பாங்க. நான் அந்த அந்த கவனத்துல அதை பார்க்கல. அது பார்த்திருந்தா நமக்கு கிடைச்சிருக்கும். ஆனா நான் பார்க்கல. இருக்கும், நெட்ல கிடைக்கும், அது பார்த்தோம்னா கிடைக்கும். ஆனா நம்ம இஸ்ரோ வந்து செலவு வந்து கம்மி தான். இந்தியன் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கம்மி தான். இப்ப இஸ்ரோ சிஓ வந்து அவர் நாகர்கோவில் சேர்ந்தவர் தானா அல்லது வேற ஒருத்தர் யாரோ இது கேரளால இருந்து ஒருத்தர் சேர்மேன் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் இப்போ. இல்ல சார், டாக்டர் நாராயணன்ட்டு. இப்ப அவர் வந்து இங்க டீப் சவுத் நாகர்கோயில் பிறந்து வளர்ந்தவர். இப்ப 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 ஒரு 10 days பிஃபோர். ஆமா, இப்ப புதுசா ஒருத்தர் பதிவேற்றார், டாக்டர் நாராயணன். ஆமா, பக்காவான தமிழர். ஆமா, தமிழ் மீடியம். நாராயணன் நான் கேரளா நினைச்சேன். இல்ல சார், தமிழ் தான். அதான் கேட்டேன் சார், நாகர்கோவில் தான். அவங்க நிறைய டாமினண்டா நாகர்கோயில்ல தெரியல இன்ஃபர்மேஷன். நான் அப்ப கவனிக்க இது புது சேர்மன் வராருன்றது தெரியும். இஸ்ரோவோட சேர்மன் புதுசா வந்திருக்காருன்னு தெரியும். அது மட்டும் படிச்சேன். அவர் எந்த ஊருன்றத நான் படிக்கல. இதுக்கு முன்னால சேட்டலைட் விட்டாங்கல்ல சார், அதுல ஒர்க் பண்ண டாப் 5ல அவரு இருந்தாரோ. நம்ம அந்த சேட்டலைட் விடுறப்ப கூட அங்க நமக்கு அலோவ் பண்றாங்க, போறாங்க. பட் சேட்டலைட் விடுறத விட நம்ம போய் உள்ள போய் பார்க்கணுன்றது எனக்கு ஐடியா. இஸ்ரோ உள்ள போய் பார்க்கணும் அப்படின்றது ஐடியா. நம்ம அவரு சயின்டிஸ்ட் பென்சிகராஜன், அவர்கிட்ட கேட்கணும்னு இருக்கேன். இன்னைக்குதான் ஒரு நாளைக்கு உள்ள அலோவ் பண்ணாங்கன்னா நம்ம எல்லாம் பிளான் பண்ணிட்டு போகலாம். ஐயா ஒரு நிமிடங்க ஐயா. சொல்லுங்க. நல்லா பயனுள்ளதா இருந்தது நிகழ்ச்சி. கொஞ்சம் வேலை வேற அதிகமா இருக்குது, என்னால இந்த பக்கம் கேட்டுக்கிட்டு இந்த பக்கம் வேலை பண்ண முடியல. நிகழ்ச்சி முடிஞ்சது இல்லைங்களா ஐயா? முடிஞ்சிச்சு. நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. சரிங்க சரிங்க. உங்களுக்காக தான் வந்தேன் நானு. நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. சொல்லுங்க, முடிச்சுக்கலாமா? இல்ல சார், சொல்லுங்க மேடம். ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன் சார். அதாவது இது எல்லாம் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா ஒன்று கன்சர்ன் இருக்கு சார், எல்லாருக்குமே அந்த கன்சர்ன் இருக்கு. ஏன்னா குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி சேட்டலைட்ல போய் இந்த எல்லாத்தையும் அங்கே டம்ப் பண்ணிட்டு இப்படி வர்றதுனால இந்த வேர்ல்டு, நம்ம ஏர்த் வந்து ரொம்ப வார்மாக போயிடும். அட்மாஸ்பியரிக் ஓசோன் லேயர் வந்து இதாகிடும், அஃபெக்ட் ஆகிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எப்படி எங்களுக்கு வந்து டெக்ஸஸில் எங்களுக்கு ஸ்னோ வந்ததே கிடையாது. இப்போ இத்தனை நாள் 1973 தான் லாஸ்ட் இவ்வளோ ஸ்னோ வந்தது. இப்போ இவ்வளோ ஸ்னோ இங்கே வந்திருக்கு. அவங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் 25 இயர்ஸ் கழிச்சு இந்த மாதிரி ஸ்னோ வருங்கிறாங்க. கம்ப்ளீட்டாக மாறி கிளைமேட் மாறும்போது இதுதான் ஆரம்பிக்கிறோம். நம்ம இதெல்லாம் ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாம் அதுவா அங்கேயோ போய் என்னைக்கோ ஒரு நாள் மார்ஸுக்கு போய் உட்கார போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ இருக்கிற ஏர்த்தை வந்து நம்ம வந்து பொல்யூட் பண்ணிட்டு இருக்கோம். இதையும் நம்ம பேசலாம். ஓகே, அட்வான்ஸ்மெண்ட் ஒரு விதத்தில் இருக்குது. பட் ஆனால் இது எவ்வளோ தூரம் பொல்யூட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் எல்லாரும் அவேராக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். குட் ஐடியா. இது வந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்றாங்களான்னு பார்க்கணும். அது எந்த அளவுக்கு இது வந்து என்வாயர்மெண்ட்டை ஸ்பாயில் பண்றாங்கன்றது ஒரு பக்கம் பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப எலான் மஸ்கோட இதுவே வந்து நிறைய சேட்டலைட் லான்ச் பண்ணிருக்காரு. நிறைய, அதாவது ஸ்பேஸே குப்பி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இந்த மாதிரி இப்ப அந்த எலான் மஸ்கோட ஸ்பேஸ் கிராஃப்ட் லான்ச் பண்றப்ப ஃபிளைட்டோட டைரக்ஷன்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. ஏன்னா அந்த பக்கம் அந்த டைரக்ஷன்ல ஃபிளைட் வந்ததுன்னா, இந்த மாதிரி ஃபெயில் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா, அந்த டெபிரிஸ் இது மாதிரி வெடிச்சு வரும்போது ஃபிளைட்ல விழுந்துச்சுன்னா பத்திக்கும் ஃபிளைட். அன்னைக்கேங்க சார், அன்னைக்கு விழும்போதே அங்க இருந்த 2 ஜெட் வந்து அவங்க உடனே டைவர்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல இது வரப்போகுதுன்ட்டு. சோ அனௌன்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. மெசேஜ் வந்து நியூஸ்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடியே திட்டமிட்டு ரீடைரக்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு தெரியல. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம இந்தியால இருந்து தான் நிறைய லான்ச் பண்றோம் வச்சுங்களேன்.
இந்தியால இருந்து தான் லான்ச் பண்றோம். எல்லாரும் அவங்க கண்ட்ரி இப்போ வந்து பிரான்ஸோ ஜெர்மனியோ அவங்க என்வாயரன்மெண்ட்டை நல்லா வச்சுக்கிட்டு நீ எனக்கு லான்ச் பண்ணு கொடுக்குறாங்கல்ல. ஸோ நம்ம அதெல்லாம் சேர்த்து லான்ச் பண்றோம்ல. எங்க பொல்யூஷன் ஜாஸ்தியா போகுது? இந்தியால தான். இந்தியா கிட்ட கொடுத்து எல்லாம் ரூபாலாம் கொடுத்து நீ பண்ணிக்கப்பா, நீ உனக்கு எல்லாம் கொடுக்குறேன். அப்புறம் அங்க இருக்க என்வாயன்மெண்ட் தானே போகும். இது ஒரு தாட் எனக்கு நீங்க சொன்ன உடனே தான் அப்படி வந்துச்சு எனக்கு. அவங்கெல்லாம் தன்னை தான் சேஃபா வச்சுக்குவாங்களாம். ஓகே, ஏன் நீ பண்ணு உங்க ஊர் பைசாவை செலவு பண்ணி நீ பண்ண மாட்டாங்க. எத்தனையோ வசந்திமா இது பூமியினுடைய சுழற்சியில வரும்போது ஒரு நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும் போது மற்ற நாடுகள் அது பாதிக்காதாமா? இல்ல, நீங்க வந்து ராக்கெட் மேல போகும்போது கீழே தானே எல்லாம் கீழே வருது. முதல்ல நீங்க ராக்கெட்டை வந்து அவ்வளவு எரிபொருள் வச்சு எரிக்கும் போது எத்தனை தீ வந்து வெளியில வருது, எத்தனை புகை வெளியில வருது. அதெல்லாம் நம்மளோட வயலுக்கு தானே போகுது, நம்மளோட மனுஷனுக்கு தானே அவங்க சுவாசிக்கிறாங்க. நீ அங்க இருந்து தானே நம்ம எல்லாம் பண்றோம். ஸோ அதெல்லாம் தானே கெட்டு போகுது. அப்புறம் மேல போகுது. அது மேல போயிட்டு திரும்பி வரும்போது அங்க வெளியில ஆகுது. ஆனா இனிஷியலா நம்ம எரிக்கும் போது அந்த ராக்கெட் போறதுக்கு எவ்வளவு எரிபொருள் வேஸ்ட் பண்றோம். அது மேல போகும்போது எல்லாம் நம்மளோட லேண்டுக்கு தான் வருது. அதுதான் ட்ரையா போகுது. டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வரும்போது ஒரு சைடு வந்து நெகட்டிவ் ஏரியா இருக்கதான் செய்யும். நம்ம ஊர் ரொம்ப பாவங்க. நம்ம ஊர் இப்பதான் டெவலப் ஆயிட்டு வருது. இப்ப இன்னும் டெவலப்மெண்ட்ல தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது. நீங்க நானும் மட்டும்தான் மேடம் நினைச்சுக்க முடியும், கவர்மெண்ட் நினைக்காது. அதை யோசிச்சு பார்க்கணும். மற்றவங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் நம்மளை விட்டு பண்ண சொல்றாங்க? அவங்க ஏரியாலாம் நல்லா இருக்கும், பிரான்ஸ் நல்லா இருக்கும், செழிப்பா இருக்கும். நமக்கு யுஎஸ் கூட நிறைய சேட்டலைட் எல்லா கண்ட்ரில தான் வாங்கி விடுறாங்க. ஆனா யுஎஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க. அதுலயும் அது வந்து ரொம்ப யோசிச்சு இப்ப வந்து இலான் மஸ்கோட சேர்ந்துக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் வேணும். அவங்களுக்கு பெரிய லேண்டுங்க. இந்த கண்ட்ரி 3 times more than இந்தியா. பெரிய லேண்ட் இருக்கு. நமக்கு இத்தினூண்டு லேண்டை வச்சுட்டு இருக்கோம். அதுதான் இருக்காங்க. உண்மை அதுதான். இதையும் பேசணும், நம்ம பேசுவோம், ஒரு நாள் பேசுவோம் சார். வாங்க சார். அப்பல்லோ ப்ரோக்ராம் நடக்கல. இந்த இந்த ராக்கெட்டை மேல கிராவிட்டியை தாண்டி போறதுக்கு சட்டர்ன் 5 தான் அந்த பேர் வச்சிருந்தாங்க. இப்போ அது இல்லை. சட்டர்ன் 5க்கு பதிலாக வேற ஏதோ பூஸ்டர் ராக்கெட் தான் பாவிக்கிறாங்க. ஆனால் சட்டர்ன் 5 தான் அந்த அப்போலோ டைமில் பவர்ஃபுல்லான பூஸ்டர். இப்போ வேற ஏதோ பாவிக்கிறாங்க. நீங்க சொன்னீங்க இந்த இலான் மாஸ்க் வந்து மீத்தேன் பாவிக்கிறாரு இந்த கன்வென்ஷனல் ஃபியூல் இல்லாம. அதோட மற்றது வந்து இந்த சேட்டலைட் இந்த என்ன சொல்றது, எந்த லேயர்ல போற தெரியல. இந்த மேல போன ராக்கெட் எல்லாம் கீழே வரைக்கல, திரும்பி ரீஎன்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அட்மாஸ்பியருக்குள்ள வரைக்கல, இட் வில் கெட் பர்ன்ட் அல்லது ஒரு சர்டன் ஆங்கிள் வரணும்னு சொல்லுவாங்க. இல்ல இதுல என்ன இதுன்னா சார், இப்போ ஒரு ராக்கெட் போச்சுன்னா அந்த ராக்கெட் பர்ன் ஆயிடும் கம்ப்ளீட்டா. ஆமா, ஃபியூல் எனர்ஜி வந்து டோட்டலாவே பர்ன் ஆயிடுது. இப்போ ரீஎன்ட்ரி கொண்டு வர்றதுனால என்ன ஆகுனா அந்த பர்டிகுலர் பூஸ்டர் வந்து நம்ம ரீயூஸ் பண்றதுக்காக அது வந்து செய்யறாங்க. அப்போ வந்து செலவு குறைக்கணும்ன்றது ஒரு பக்கம். இந்த மிஷின் வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியும் அப்படின்றத, மேல போனா நம்ம வந்து ஈஸியா வெளியில கீழே கொண்டு வந்து இறக்க முடியும் அப்படின்றதும் அது பாக்குறாங்க. முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு லான்ச் பண்ணிட்டாங்கன்னா வந்து இறங்கணும்னா அவங்க வேற ஒரு ஃபிளைட்ல வந்து தான் இறங்குவாங்க. அதுக்கு ஒரு பாராஷூட் இருக்கும், அது லேண்டர் வருவாங்க. இல்ல அது ஆரம்பத்துல இருந்துச்சு. அது அப்புறம் சொல்லுவாங்க ரீயூசிபிள் ஷட்டில்னு சொல்லுவாங்க. அந்த ஷட்டில் வந்து அந்த ராக்கெட்ல ஒரு சைட்ல இருக்கும், அது வந்து திரும்பி வந்து கிரவுண்ட்ல தான் லான்ச் பண்ணுது. பாராஷூட்ல வந்து முந்தி கடல்ல வாங்கினாங்க, வாங்கினாங்க. அது அப்புறம் ஷட்டில் சொல்லி ரீயூசபிள். ஆனா அதுவும் இப்ப ஸ்டாப் இல்லையா அந்த ஷட்டில். அந்த ஷட்டில் யூஸ் பண்றாங்க, ஷட்டில் தான் யூஸ் பண்றோம். இப்போ சேட்டலைட்ல இது சாரி ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரதுக்குலாம் ஷட்டில் தான். ஆனா அது வந்து ஒரு எத்தனை மைல்ஸ்க்கு உள்ளதான் இருக்குது இல்லையா? இப்ப மூணுக்கு போறேன்னு சொன்னா 500 மைல்ஸ் தான், 500 கிலோமீட்டர்ஸ் தான். யா
அதுக்குள்ளார அந்த சேட்டலைட் வந்து டாப்ல வந்து 500 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. அதுக்குள்ளார அந்த பிரச்சனை இல்ல போல இருக்கு. அப்படியா? எப்படி அந்த 500 கிலோமீட்டர்ஸுக்குள்ள அந்த பிரச்சனை இல்ல போல இருக்கு. பிரச்சனை இல்ல, Anything that அதிகமான is தூரம் launched தேவையில்லை. ஏதாவது நீங்க அந்த தூரத்துல லான்ச் பண்ணினீங்கன்னா திரும்பி வர்றது பெரிய பிரச்சனையே இல்ல போல, அப்படித்தானே? அப்படி இல்ல சார். அது வந்து இப்போ 500 கிலோமீட்டர்ஸ் அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கும் போது தான் சேட்டலைட் வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு சில நம்ம பூமி பார்க்கறதுக்கு கொள்றதுக்கு இவங்களோட பொசிஷன், அதாவது கேமரால கவர் பண்றதுக்கெல்லாம் சில கால்குலேஷன் இருக்கு. அதனால தான் அந்த அந்த டிஸ்டன்ஸ் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. அது மட்டும் இல்ல, அந்த சேட்டலைட் ஒன்றும் போறதே ரொம்ப ஸ்பீடு இல்லையா? ஆமா, ஒரு சில மணத்தியாத்திலே ஒரு ரவுண்ட் சுத்திடுமா? சார் அது ஒரு செகண்டுக்கு முதல்ல வந்து 11 கிலோமீட்டர் ஸ்பீடு சார். முதல்ல ராக்கெட் வந்து ஒரு செகண்டுக்கு 11 கிலோமீட்டர் ஸ்பீடு. இப்போ வந்து 28 கிலோமீட்டர் ஸ்பீடோ நான் நினைக்கிறேன். ஒரு செகண்ட் அப்படின்றதுக்குள்ள 28 கிலோமீட்டர் போயிடுது. ஆமா. இல்ல, நான் சொன்னது அந்த சேட்டலைட் சுத்துற வேகம் இருக்கு இல்லையா? அதுவும் ஸ்பீடு அதிகம். அதுவும் ஸ்பீடு அதிகம். ஸ்பேஸ் ஸ்டேஷனோட ஸ்பீடு அதிகம். வாங்க சார், கோபாலரத்னம் சார். அனைவருக்கும் வணக்கம். அருமையான பொது அறிவு நிகழ்ச்சி சார் இது. வாழ்த்துக்கள், ரொம்ப சிறப்பா இருந்தது. ஸோ ஸ்பேஸ் ஈவெண்ட் அப்படின்றது பெரிய ஒரு சப்ஜெக்ட். நமக்கு வந்து நாம அந்த அளவுக்கு பெரிய கான்சன்ட்ரேஷன் கொடுக்கறது இல்லை அதுல. ஸோ எனக்கு வந்து இந்த வைரமுத்துனுடைய பாடல் ஒண்ணு ஞாபகம் வருது. வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு ஒரு சேதி தருமன்னு ஒரு கவிதை எழுதியிருக்கேன். ஒரு சினிமா பாடல் ஞாபகம் வருது. ஸோ எலான் மஸ்கை பத்தி பேசும்போது ஹவு மச் மணி இன்வெஸ்டட் செவரல் க்ரோர்ஸ் இருக்கும். அது ஏன்னா யூஎஸ் கவர்மெண்ட்டை விட காம்படேட் பண்ணிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி செவரல் டைம்ஸ் ட்ரையல் அண்ட் பேசிஸ்ல பண்ணியிருக்காருன்றது பெரிய விஷயம் அது. ஸோ எல்லாருக்கும் நிறைய பணம் இருந்தால் ராக்கெட் ஓட்டலான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் போல இருக்கு. அது ஒரு காம்படிஷன் அந்த ஒரு லெவல் போன பிறகு. ஸோ அவரை பற்றி பேசும்போது பார்க்கும்போது ஹீ யூஸ் டு லீவ் இன் கண்டெய்னர் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு நிறைய வீடியோலையும் போட்டிருக்காரு. அதே மாதிரி ஈ வாண்ட் டு ப்ரொபகேட் அந்த ஒரு போர்ட்டபுள் ஹவுஸ் அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணி இம்மீடியட்டாக போய் குடியேறலாம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டையும் இப்போதைக்கு பிஸ்னஸாக செஞ்சுட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். வசந்தி மேடம் சொன்ன மாதிரி ஸ்பேஸில் வந்து பெரிய டிராஃபிக் ஜாம் நடக்கும். இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கும்போது நிச்சயமா அந்த ஸ்பேஸ் டீப்ரீஸ் எல்லாம் ஹெவியா இருக்கு. அதை மேனேஜ் பண்றதுக்கு பெரிய அளவுக்கு ஸ்டடீஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். லெட் அஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் இன் ஃபார் பப்ளிக்காக நல்ல யூஸ்க்கு வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அமேசான் சிஇஓ வந்து பேரலா வந்து அவரும் இதே ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுலயும் வந்து ட்ரையல் அண்ட் எரர் எல்லாம் தான் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய நாடுகள் இதை பண்றாங்க. பட் இதெல்லாம் வந்து பெரிய அளவு கான்ஃபிடென்ஷியலா வைப்பாங்க. ஏன் ஒரு சில விஷயங்கள்ல வெளியே சொல்றாங்கன்னா தே வாண்ட் டு ஷோ தேர் கெப்பாசிட்டி இன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அவங்களுடைய பவர் காமிக்கிறதுக்காக அதை சொல்லுவாங்க. ஸோ இந்தியன் ஐஎஸ்ஆர்ஓ அப்படின்னு பார்க்கும்போது வெரி ரீசெண்டாக நம்முடைய தமிழகத்தை சார்ந்த தமிழ் பள்ளியில் தமிழ் முறையில் கல்வி கற்ற திரு நாராயணன் அவர்கள் பொறுப்பேற்றுக்கிறாங்க. பெரிய அளவுக்கு மாற்றங்கள் எதிர்பார்க்கிறோம். அவர் சொன்ன மாதிரி அவருடைய வெரி ரீசெண்டாக தான் அந்த டாக்கிங் சிஸ்டம் வந்து நடந்தது. நிறைய விஷயங்கள் அது செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய எம்ஐஎம் குழுவும் ஏதோ ஒரு ஸ்பேஸ் ராக்கெட் விடுற இடத்துல போய் பார்க்கறதுன்றது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு உண்டான முயற்சிகள் செய்யுங்க சார், வாழ்த்துக்கள். ஸோ அது சுனிதா வில்லியம் பற்றி பேசும்போது நீங்கள் சொன்னீங்க அவங்க இந்தியன் ஆரிஜன் அஸ்ட்ரானன். ஸோ அவங்க ஒரு சமீபத்தில் கூட ஒரு யூடியூப்ல பார்த்த ஒரு 18 முறை சூரிய உதயத்தை ஒரே நாளில் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ வாக் இன் ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸி. நமக்கு ஏதோ நம்ம பார்க்கில் போய் வர்ற மாதிரி அவங்க நடந்துட்டு இருக்காங்க ஸ்பேஸில், பெரிய விஷயம். டெக்னாலஜி வில் ஹோப் ஷி வில் ரிட்டர்ன் நம்முடைய பூமிக்கு சேஃபாக வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ என்னுடைய பிளேஸில் நான் இப்போ ரீசெண்டாக அந்த 4-5 நட்சத்திரங்கள் ஒரே லைனில் இருக்கு அப்படின்றத நான் நேத்திக்கு பார்த்தேன். இன்னைக்கு வந்து கிளவுடாக இருக்கிறதால பார்க்க முடியல. ஒரு 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 குறிப்பிட்ட இடைவெளியில ஒரு பெரிய பிரைட்ஃபுல் ஸ்டார்ஸ் பார்த்தேன் நேத்திக்கு நான். ஸோ பொது அறிவு வளர்க்கும் நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி சார். நன்றி சார், வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம்.
சூப்பர் சார், சூப்பர் சார், ரொம்ப நல்ல சூப்பரா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. எல்லாமே புது இன்ஃபர்மேஷன். எங்கேயோ ஒரு இடத்துல மூலையில் நிற்கும், யாருக்காவது எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொஞ்சம் பெருமைப்படுத்திக்குவேன். அந்த அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். ஸ்டாண்டர்ட் டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம பசங்க எல்லாம் ஸ்டாண்டர்ட் டெக்னாலஜி படிக்க ஆர்வம் இருக்காங்களா தெரியல இருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. வாழ்த்துக்கள் சார், அருமையான இன்ஃபர்மேஷன். நாலு நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்கீங்க. எலான் மாஸ்க் தான் பெரிய டாக்கிங், அவரை பத்தி நிறைய பேச்சு வருது. சூப்பர், தேங்க்யூ சார். இப்ப ட்ரம்ப் வேற சப்போர்ட்டா இருக்காரு. ஆமா சார், அவர் பதவியேற்கல நிக்கிறார் சார். எலான் மாஸ்க் பின்னாடி நிக்கிறாரு. அந்த எலான் மாஸ்க் பக்கத்திலேயே சுந்தர் பிச்சை சார், சிஓ கூகுள் நிக்கிறாருங்க. அது கவனிக்கவே இல்லை சார், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தெரியுது, கவனிக்கவே இல்லை. ஆக்சுவலி எலான் மாஸ்க் தான் எனக்கு தெரிஞ்சது. ஓகே, சூப்பர் சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். சும்மா நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமே அப்படின்றது தான் நான் அருமையான இன்ஃபர்மேஷன். நிஜமா பேப்பர் படிக்கிறது இல்லை, கேட்கறது இல்லை. தேங்க்யூ, தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. நிறைய வந்து நாங்க பார்த்துருக்கோம், பட் ஆனால் அது ஞாபகத்துக்குலாம் வரல. ஜனவரி 16 அப்படிங்கிறதே ஞாபகம் வரல. ஆனால் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட இன்ஃபர்மேஷன். கட்டாயம் வந்து இது ஒரு நல்ல டெக்னாலஜி, நல்லதுதான் நடக்கும். நம்ம வந்து ஒரு ஆங்கிளே நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அது சொன்னேன்னா. மற்றபடி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்தீங்க. போக போக வந்து இது டெக்னாலஜி யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அதுபடி தான் இப்போது நம்ம வெதர்லாம் சேட்டலைட் வந்ததுனால தான் வெதர்லாம் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கே யார் ஒளிஞ்சிருக்காங்க, ஒபாமா அதை வந்து ஒசாமா பின் லாடின் ஒளிஞ்சிருந்ததே அப்படி தான் பார்த்துருக்காரு, பார்த்து பிடிச்சி தூக்கி போட்டார் இதில். ஸோ அது வேறு பாலிட்டிக்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எங்கெங்கே எது நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே சேட்டலைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது ஒரு லிமிட்டோடு அவங்க வச்சுக்கணுங்கிறது தான் என்னோட யோசனையாக இருக்குது. எதுவுமே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீமாக பண்ணும்போது அது போயிடும். கொஞ்சம் மாட்ரேட்டாக பண்ணிகிட்டே இருந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணாங்கன்னா அது நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரீமாக போய் இஷ்டத்துக்கு எல்லாரும் சேட்டலைட் லான்ச் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் ட்ராவல்னு பண்ணிட்டு போனாங்கன்னா அதில் நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அது அவங்களுக்கும் தெரியும், அவங்களும் யோசிச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ இன் ஜென்ரல் ரொம்ப நல்ல டாக் சார், ரொம்ப வேண்டிய டாக்கு. ரொம்ப பாராட்டுகள். தேங்க்யூ மேடம். இதுல ஒரு விஷயம் சார், ஒரு ட்ரோனை பத்தி சொன்னீங்க சார். உங்க சன் மார்க் வச்சிருந்தா சொன்னீங்க. அதோட காஸ்ட் என்ன சார்? அவருக்கு என்ன சார் பர்பஸ்? சினிமா ஷூட்டிங் தானா? சினிமா ஷூட்டிங்காக தான் வாங்கணும், ஷூட்டிங்காக தான் வாங்கணும். அதோட பிரைஸ் காஸ்ட் எவ்வளவு சார்? மினிமம் ஒரு 25, 30, 40 அந்த ரேஞ்சில எல்லாம் இருக்கு. மேக்ஸிமமும் இருக்கு. அதுல இங்க எல்லாருமே வலசர் வாக்கங்கள்லாம் எல்லாருமே ஆளு தெருக்கு இந்த வந்துருச்சு. இப்போ ஆமா, வச்சிருப்பாங்க. இப்ப இதுல நம்ம கல்யாணத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா கேமரா வச்சிருக்காங்கல்ல, எல்லா கேமரா வச்சிருக்காங்கல்ல. இப்ப ஷார்ட் பிலிம் எடுக்கிற சொல்லிட்டு வலசர் வாக்கம் எங்க ஏரியா எல்லாம் தெருக்கு மத்தியானம் 3 மணிக்கு இருந்து 5 மணிக்குள்ள நிறைய இந்த ட்ரோன் ஷூட்டிங் நடக்குது. அது பர்மிஷன் வாங்கிடுறாங்க, அதனால அவங்க யூஸ் பண்றாங்க. ஹைட் மேல போக கூடாது. இப்ப இந்த ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 100 மீட்டர்ஸ் மேல போலாம். மார்டின் வச்சிருக்கிறது வந்து 500 மீட்டர்ஸ் வரைக்கும் மேல போலாம். பெரிய கொஞ்சம் வேற செட் பண்ணி தான் வாங்கினா அது. ஆனா இந்த ட்ரோன் எல்லாமே சேட்டலைட்டோட கனெக்ட் ஆகுது. இப்ப நீங்க ட்ரோன் ஸ்டார்ட் பண்ண உடனே அது அந்த ஏரியா பர்மிஷன் இல்லைன்னா அது மெசேஜ் வந்துடும், யூ ஆர் நாட் பர்மிட்டட் டு ஃப்ளை அப்படின்னு வந்துடும். வந்துடும். யூகேல வந்து ரயில்வே சர்வீஸ் பிரைவேடைஸ் பண்ணோன்னு சொன்னாங்க, ரிச் மேன்ஸ் டாய்னு. அது மாதிரி இப்ப ட்ரோன்ஸ் வந்து ரிச் மேன்ஸ் பட்டம், கைட்ஸ் அப்படிதான் இருக்கணும். பட் இது வந்து இவ்வளவு சேட்டலைட் எல்லாம் போயும் இந்த யூஎஃப்ஓஸ் என்பது ரொம்ப ஒரு மர்மத்துக்குரிய விஷயமா தான் இருக்குது இல்லையா? they can't feel say அப்படி ஒண்ணுமே இல்லையே, they can't absolutely இப்போ யூஎஃப்ஓ எங்கேயும் சொல்றது இல்லைங்க சார். முந்திலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை இப்போ அதெல்லாம் இப்போ இல்லைங்க, அதிகமா இல்லாட்டி இடையிடையே சொல்றாங்க. அது மட்டும் இல்லையே, சில பேர் அவங்கள வந்து அப்டாப் பண்ணிட்டு போறாங்களாமே. எவிடன்ஸும் இல்ல சார். யூஎஃப்ஓ வந்து எந்த எவிடன்ஸும் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணல. ஜஸ்ட் பார்த்த மாதிரி தவிர
ஒரு சிலர் சொல்றாங்க ஐ திங்க் ஹலுசினேட்டன் போல இருக்கு. எல்லாம் அவங்க அது சொல்றாங்க அது அங்க இருந்து வந்து தங்களை அப்டக்ட் பண்ணிட்டு கீழே கொண்டு வந்து நக்கி இருக்கிறாங்களா. சார் அது எல்லாம் பேயை பார்த்த கதை மாதிரி சார். பேய் கதை சொன்னாங்களே நம்ம ஆளுங்க, அந்த மாதிரி தான் அது. சினிமா பண்ணாங்க, அதை வச்சுட்டு சினிமா எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் இதுல நம்ம வசந்தி மேடம் சொன்னது மாதிரி சொன்னது நம்ம திங்க் பண்ணும்போது இப்போ இந்தியால வந்து தனியா என்வாயர்மெண்டலிஸ்ட் இருக்காங்க. எந்த அளவுக்கு என்வாயர்மெண்ட் பாதிக்குது அப்படின்றது ரிசர்ச் பண்றதுக்கும் அந்த ஒவ்வொரு இதுலயும் வந்து அவங்க அதை வச்சிருக்காங்க. அந்த அவங்க எல்லாம் வந்து இந்த பர்மிஷன் எல்லாமே எடுத்து தான் பண்ணுவாங்கன்றது நான் யோசிக்கிறேன். இல்ல என்ன ஆயிரும் அப்படின்னா சார், ஒரு கவர்மெண்ட் வந்து அதுக்கு வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க வச்சுங்களேன், அது பரவாயில்ல. நம்ம வந்து we had to project ourselves as the fourth coming இது அப்படின்னு காமிக்கணும் அப்படின்னு நினைச்சு இதை செகண்ட் இது கொடுத்தாங்க அப்படின்னா அஃபெக்ட் பண்ண போறது காமன் மேன் தான். அங்க இருக்கிற வயல், அங்க இருக்கிற விவசாயிகள், அவங்க தான் பாதிக்கப்பட போறாங்க. அது ரொம்ப லேட்டா தெரியும். பொல்யூஷன் வந்து தண்ணிக்குள்ள போச்சுன்னா அந்த பொல்யூஷன் அந்த ட்ரிங்கிங் வாட்டர் நம்ம குடிக்கும்போது எவ்வளவுதான் பண்ணாலும், ஏன் வந்து யூரோப்ல நீங்க பாத்தீங்கன்னா லண்டனோ யூகேயோ ஜெர்மனியோ பிரான்ஸோ சுவிட்சர்லாண்டோ எல்லாம் ஒண்ணுமே பண்ணல. அவங்க ஒண்ணுமே இதை பண்ணல. நீ பண்ணிக்க நீ எத்தனை வேணா பண்ணிக்க, நான் உன்கிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறதே சின்ன கண்ட்ரி, அதை நல்லா வச்சுக்கணும்னு பாக்குறாங்க. ஈரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி ஒன்று இருக்கு மேடம். அவங்களும் இஸ்ரோ சாரி நாசாவும் சேர்ந்து தான் இந்திய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. ஈரோப்போட ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் இருக்கு, அவங்க அவங்க இது பண்றாங்க. ஆனா வந்து பெருசா வந்து ஈரோப்போட ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து லான்ச் வந்து நமக்கு எது தெரியுறது இல்ல. அவங்க வந்து பெரிய பப்ளிசிட்டி பண்றது இல்ல. அவங்க பண்றதே கிடையாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு வேர்ல்டு வார்க்கு அப்புறம் அவங்க வந்து கம்ப்ளீட் அவங்க கண்ட்ரி டெவலப் பண்ணலே தான் இருந்தாங்க. கண்ட்ரியை நல்லா வச்சுட்டு இருக்காங்க. ஒரு பொல்யூஷன் கிடையாது, நல்லா வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் நல்ல ஹெல்த் கேர் என்ன, கிளீன் வாட்டர் என்ன எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுல தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. மற்ற ஒரு கண்ட்ரியும் பண்றது இல்லை. இப்போ அமெரிக்கா வந்து இந்த காலத்துல இருந்தும் அந்த ஸ்பேஸ் வார், கோல்டு வார் இதுல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. நாங்க தான் முன்னால வருவோம்ட்டு பண்ணதெல்லாம் நல்லதுதான். ஆனா நம்ம வந்து நம்ம சின்ன கண்ட்ரியை இன்னும் நல்லா வச்சுக்கிறதுக்கு நம்ம முதல்ல பார்க்கணும். நம்ம கண்ட்ரி வந்து எல்லா வளமும் இருக்கிறத கெடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டா இருக்கு இப்போ நினைச்சு பார்த்தா. இல்ல இன்னொரு விஷயம் வந்து இந்த கோல் இண்டஸ்ட்ரி எல்லாம் இப்ப யூரோப்ல இல்ல அதே டிபெண்டிங் ஆன் ரஷ்யா. ஏன்னா கோல் இண்டஸ்ட்ரியும் ரொம்ப பொல்யூஷன் ஆனதுக்காக யூ ஆர் ரைட். அவங்க வந்து கொஞ்சம் கவனமா ஜாக்கிரதையா இருக்கிறாங்க. அதுதான் கோல் இண்டஸ்ட்ரி இப்ப சுத்த மட்டுமா இல்ல. ஸோ தே ஹேவ் டு ரிலை ஆன் ரஷ்யா இல்லையா. அதான் இங்க ஒரே பிரச்சனை ஆயிருக்கு. இப்ப இந்த ரஷ்யன் வாருக்கு பிறகு கோல் பிரைசஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுது. அதுதான் நியூக்ளியர் பவர் எடுத்தா தான் அதுக்கு ஈக்குவலா தே கேன் சர்வைவ். சோலார் பேனலும் இப்பதான் இப்ப யூகேல சோலார் பேனல் இப்பதான் பிரபலமா வருது. யூரோப்ல சோலார் பேனல் முந்தைய வந்துட்டுது. இந்தியாலயும் ரொம்ப ஃபேமஸ் ஆக்குமா சோலார் பேனல். இந்தியால பாப்புலர் நினைக்கிறேன், அப்படிதானே? சோலார் பவர் இந்தியா வெரி பாப்புலர். ஆனா அதோட இங்க வந்து இந்த விண்டர் டைம்ல இவன் கெட்டிங் ஆஃப் சன்லைட் இல்லையா, அது ஒரு பிரச்சனை. சொல்லுங்க சார், கோபாலரத்னன் சார் சொல்லுங்க. சார் வசந்தி மேடம் சொன்ன மாதிரி பொல்யூஷன் கன்சர்ன் பார்க்கும்போது இப்போ கார் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் ஒரு கார் தயார் பண்றதுக்கு 4 லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுதான் சார். 4 லட்சம், மோர் தேன் 40 lakhs தண்ணீர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ஜீன்ஸ் தயாரிக்கிறதுக்கு, ஜீன்ஸ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில ஜீன்ஸ் தயாரிக்கிறது அதிகமான தண்ணி தேவைப்படுதுன்றாங்க. ஸோ எல்லாம் மற்ற நாடெல்லாம் வந்து இந்த மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ஜாப் ஒர்க் கொடுத்துட்டு தே ஆர் ஸ்பாயிலிங் தி என்டையர் ஈகோ சிஸ்டம். தட் இஸ் ட்ரூ. ஸோ இது வந்து ஏதோ அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க நம்ம செய்யறோன்ற மாதிரி இல்லாம இருக்குது. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கட்டமைப்புகள் இன்னும் வளரலன்றது தான் என்னுடைய கருத்து நம்ம நாட்டில். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அமுதா மேடம். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். எனக்கு வந்து முழுக்க முழுக்க நம்ம வசந்தி அம்மா சொன்னது தான் என்னோட மனசுல. நான் எப்பவுமே கொஞ்சம் அதை பத்தி யோசிக்கிறது உண்டு தான். ஆனா இப்ப எல்லாரும் சொல்லும்போது மற்ற நாடுகள் எல்லாம் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கும்போது நாம வந்து இந்த மாதிரி போறது அந்த அளவுக்கு
சரியில்லையோன்னு கூட எனக்கு வந்து தோணுதுதான். ஏன்னா நான் ஒரு தடவை பாடம் எந்த வருஷத்துல எடுத்திருக்கேன். அப்பவே வந்து அந்த மேல ஸ்பேஸ்ல அவ்வளவு நம்ம அனுப்புன அவ்வளவு பொருள்களும் ஒரு குப்பையாவே இருக்கு. அந்த குப்பையை ஒழுங்கு பண்ணணும் அப்படிங்கறதெல்லாமே அப்பவே நான் வந்து நடத்தியிருக்கேன் பிள்ளைங்களுக்கு. அப்பவே நான் இதை பத்தி எல்லாம் யோசிச்சிருக்கேன். ஆனா நீங்க பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது சார். அதுல வந்து ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ரொம்ப அருமையா சொன்னீங்க நீங்க. ஆனா வசந்தி அம்மா சொன்னதுல எனக்கு முழுக்க முழுக்க உடன்பாடு. ஏன்னா முதல்ல நம்ம நாட்டை காப்பாற்றணும், நாட்டு மக்களை காப்பாற்றணும், நம்மளோட தேவைகளை காப்பாற்றணும். ரொம்ப காலத்துக்கு முன்னால சார் ஜூனியர் விகடன்ல போட்டிருந்தாங்க, வெளிநாடுகள்ல வரக்கூடிய குப்பைகளை நாம கப்பல்ல ஏத்திக்கிட்டு இங்க கொண்டு வந்து இந்தியாவில் அதை வந்து சுத்திகரிக்கிறோம் அப்படிங்கிறத நான் படித்தேன். அப்ப எனக்கு மனசெல்லாம் ரொம்ப எனக்கு தாங்க முடியாத ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது. ஏன்னா அங்க போடுற குப்பைகளை வந்து கொண்டு வந்து கொட்டக்கூடிய ஒரு இடமாவே இந்தியா அமைஞ்சிருந்துக்குதே அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் அப்பெல்லாம். ஆனா நம்மளால எதுவும் பண்ண முடியாத ஒரு நிலையில இருக்கும்போது நம்ம வருத்தம் மட்டும்தான் பட முடியும், வேற என்ன பண்ண முடியும். ஆனா பிள்ளைங்களுக்கு இதை பத்தி எல்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. நம்ம குப்பையை வாங்குற ஒரு நாடா நம்ம நாடு இருக்குதே, அது வந்து மாறாம இருக்குதே. எல்லாரும் அதுல இருந்து ஏதோ ஒண்ணு கிடைக்குது, அங்கே இருந்து கச்சா பொருள்களை எல்லாம் சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றோம். சுத்தப்படுத்துறதெல்லாம் நம்ம நாட்டில தான் பண்றோம். தோல் பொருள்கள் எல்லாம் நம்ம நாட்டில தான் கழுவி சுத்தப்படுத்தி எல்லாத்தையும் பண்ணி அங்க ஏத்தி விடுறோம். இப்படிதான் கார் தொழிற்சாலையும், இப்படி எல்லாத்துலயுமே நாம தான் அந்த வேலைகளை பண்றோம். அதனாலதான் இப்ப இந்த தண்ணி இப்படி ஆகிறது, உணவுப் பொருள்கள் இந்த மாதிரி ஆகிறது, விவசாயம் இப்படி ஆகிறது, எல்லாத்துக்குமே காரணம் இப்படிதானே அமையுது. ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளர்கள் வரமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னோட மனசுல ரொம்ப வருஷங்களாக உண்டு. இன்னைக்கு வந்து நான் வந்து நம்ம வசந்தி அம்மா சொன்னதுக்கு 100க்கு 100 எனக்கு வந்து உடன்பாடான கருத்து தான். நம்ம கோபாலரத்னம் சார் சொன்ன மாதிரி ஒரு கார் தயார் பண்றதுக்கு இவ்வளவு தண்ணி தேவைப்படுது. ஒரு நெல்லுக்கு தண்ணி இல்லை, விளைபயிருக்கு நமக்கு தண்ணி இல்லை. ஆனா கார் கம்பெனிக்கு வேணுங்கிற தண்ணியை நம்ம கொடுக்க தயாரா இருக்கோம். ஒரு விளைபயிருக்கு தண்ணி இல்லை, ஆனா ஆறையே ஒரு குடி தண்ணீருக்காக விற்கிறோம் நம்ம யாருக்கிட்டையோ. அவங்க தண்ணி கொடுக்கறத வாங்கி நம்ம காசு கொடுத்துட்டு வாங்கி குடிக்கிறோம். இதெல்லாம் எவ்வளவு ஒரு, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியாமையா சார் நடக்குது? எல்லாம் தெரியுது. ஆனா அதுக்கான இது முயற்சியை யாரும் எடுத்து செய்யறது இல்லை. என்னைக்கு இருந்தாலும் மக்களோட முதுகுலையே சவாரி பண்ற மாதிரி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதுல எனக்கு எப்பவுமே ரொம்ப ஒரு ஆதங்கமும் வருத்தமும் எனக்கு மகிழ்ச்சியை விட அதிகமான சதவிகிதத்துல உண்டு சார். இதுதான் அதான் சார் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப நன்றி. நன்றி சார். என்ன நடக்குதுன்ட்டு சயின்ஸ் முன்னேற முன்னேற பல விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கதான் செய்யும். வந்து பார்க்கலாம், பேசுவோம். என்ன என்வாயர்மெண்டல் எல்லாம் என்ன நடக்குது, ஸ்பாயில் நடக்குது, அது ஒரு ரிசர்ச் பண்ணலாம் என்ன நடக்குது நம்ம இந்தியால. ஆனா எல்லாரும் பண்ணிக்கிட்டு தானே சார் இருக்காங்க, தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சில விஷயங்கள் வந்து எல்லாம் நடக்குது, சில இடத்துல பாலிடிக்ஸும் இருக்குது, சில விஷயங்கள்ல அந்த மாதிரியும் இருக்குது இல்ல. என்னது சார் பேசுவாரு. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. நல்லா இருந்துச்சு உங்களோட இது. அதாவது என்ன இதை வந்து கன்ஸ்ட்ரக்டிவா எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா இது எவ்வளவு செலவாகுது ஒரு கண்ட்ரிக்கு, ஒரு சேட்டலைட் அனுப்புறதுக்கு எவ்வளவு செலவாகுது, என்ன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா, எத்தனை எரிபொருள் யூஸ் பண்ணுறாங்க, என்ன யூஸ் பண்ணாங்க, இதெல்லாம் ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம எடுத்துகிட்டு போய் ஒரு 2 பேரை பேச சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில். எவ்வளோ கூடுவாங்க, நிறைய சயின்டிஸ்ட் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, கூப்பிடலாம். ஆமா, அவங்கள கூப்பிட்டு பேச வச்சிருவோம். ஆமா ஆமா, என்வாயன்மெண்டல் இதையும் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் ஒருத்தர் பேசணும். ஏன்னா அவங்க சயின்டிஸ்ட் யூஸ்வலாக அவங்களோட இதுதான் பேசுவாங்க. நம்ம என்வாயன்மெண்டலிஸ்டும் ஒருத்தர் இருக்காரு, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர். ஓகே ஓகே, புக்கெல்லாம் எழுதி, ரிட்டையர்டு காலேஜ் பிரின்சிபல் தான், புக்கெல்லாம் எழுதியிருக்காரு. அவர்கிட்ட கூப்பிட்டு ஒரு நாளைக்கு பேச வச்சு. ஓகேங்க சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி மேடம், நன்றி. தேங்க்யூ. முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ சார். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.